முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த ஒரு மணி நேரம் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது. கர்த்தர் உங்களுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை தரப்போகிறார். வாங்க, முதலாவதாக நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து கர்த்தரை பாடி அவரை மகிமைப்படுத்துவோமாங்க. எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே, இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே. ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவே. ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவே. இந்நாள் வரை, இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே, இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் இயேசுவே என் வாழ்விலே நீர் செய்த நன்மை. இந்நாள் வரை, இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கு. ஆஹா, எண்ணடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவே. ஆஹா, எண்ணடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவே. தேவா, தேவா, என்றென்றும் நான் பாடுவே. தேவா, தேவா, என்றென்றும் நான் பாடுவே. இரவும் பகலும், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. சேர்ந்து சொல்வோம், நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபனேசர், எபனேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபனேசர் நீர்தானையா, வாய்களை திறந்து சொல்லுமா? இதுவரை உதவி நீரே. ஒரு விசை கூட சொல்லுங்க, எபனேசர், எபனேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. சேர்ந்து சொல்லுமா? எபனேசர் நீர்தானையா, இதுவரை 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 உதவி நீரே. எல்ரோயி, எல்ரோயி, எல்ரோயி என்னையும்
கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. சேர்ந்து சொல்லுமா? எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். சேர்ந்து சொல்வோம். நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. சேர்ந்து 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 சொல்வோம். இயேசுவே, நன்றியே 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 நன்றி நன்றி இயேசுவே. வலது கரத்து உயர்த்தியெல்லாம் சேர்ந்து சொல்வோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. குளிர்ந்த மனம் உள்ளவரே, குளிர்ந்த மனம் உள்ளவரே என் இயேசுவே, என் மனம் குளிர நன்றி சொல்லி ஆராதிப்பேன். குளிர்ந்த மனம் உள்ளவரே என் இயேசுவே, என் மனம் குளிர நன்றி சொல்லி ஆராதிப்பேன். நன்றி நன்றி ஆராதனை ஆராதனை நன்றி சொல்லுமா? நன்றி நன்றி ஆராதனை ஆராதனை சேர்ந்து சொல்லுவோமா? இயேசுவே ஆராதனை ஆராதனை நன்றி நன்றி. எஸ் லார்ட், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய இரக்கத்தை நினைக்கிறோம், உம்முடைய அன்பை நினைக்கிறோம், உம்முடைய கிருபையை நினைக்கிறோம், உம்முடைய தயவை நினைக்கிறோம். எவ்வளவு கூலா ஹேண்டில் பண்ணீங்களே, பாவங்களை எல்லாம் மன்னித்தீங்களே, மீறலாம் மன்னித்தீங்களே, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தீங்களே. பிழைகள், மறைவான குற்றங்கள், துணிகர பாவங்கள், பெரும் பாதகங்கள் எல்லாவற்றையும் இரத்தத்தினால், வசனத்தினால், அபிஷேகத்தினால் கழுவி சுத்திக்கிறீங்களே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நம்முடைய கிருபையினால் நிலை நிற்கிறோமே. நல்ல அடைக்கல பட்டணமாய் எங்களை வழி நடத்தினீங்களே. ஹல்லேலூயா. எங்களை உம்முடைய நிழல் காக்கிற தயவுக்கு நன்றி. நீர் மேக ஸ்தம்பமாய், நீர் அக்னி ஸ்தம்பமாய் இருந்து வழி நடத்தினீங்களே. மற்றவர்களை காட்டிலும் எந்த விதத்திலும் நாங்கள் பெரியவர்கள் அல்ல, சிறந்தவர்கள் அல்ல. எங்களுக்கு நீ பாராட்டின கிருபை நினைத்து பார்த்து இருத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனை பெரிய கிருபை செய்தீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே புது வாழ்க்கையை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் பாவங்களை கணக்கு பார்த்தால் தப்ப முடியாதே, என்னை மன்னித்து புது வாழ்வு தந்த மனம் பெரியதே. என் பாவங்களை கணக்கு பார்த்தால் தப்ப முடியாதே, என்னை மன்னித்து புது வாழ்வு தந்த மனம் பெரிய. சொல்லுமா? நன்றி நன்றி சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை நன்றி சேர்ந்து 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 நன்றி நன்றி பா. ஆராதனை ஆராதனை நன்றி 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 நன்றி. ஆம் தேவ ஜனங்களே, அவரை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்துவது எத்தனை பெரிய பாக்கியம், ஸ்லாக்கியம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? நித்திய பெரும் மேட்ரிமோனி ஊழியங்களை குறித்த அறிவிப்பு. ஸ்கிரீனை கவனிங்க. உடனடியாக எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்க.
ஆம் தேவ ஜனங்களே, இந்த நித்திய பெரும் மேட்ரிமோனி ஊழியங்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். திருமணத்துக்கு காத்து கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். ஸ்க்ரீனில் காண்கிற எண்ணிற்கு உடனடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ஆவலாய் காத்திருக்கிறோம். தொடர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போமாக. இந்த நேரத்திலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாமா? இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் யாக்கோபு 4:10. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆரம்பத்தில் இதை குறித்து நிறைய பேசினேன், உங்களுக்கு தீர்க்கதரிசனமாக சொன்னேன், நம்ம உற்சாகப்படுத்தினேன், நல்ல விசுவாச அறிக்கை செய்ய வைத்தேன். அது நிச்சயமாக நடத்தும். டெய்லி ஒரு தடவை இந்த வசனம், குறைஞ்சது ஒரு தடவை சொல்கிறதுக்கு நீங்கள் மறந்துடாதீங்க. கர்த்தர் என்னை உயர்த்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பெரிய கஷ்டமான வசனம் கிடையாது, ரொம்ப மனசில் ஈஸியாக வச்சிருக்கலாம். குறிப்பாக இருப்பிடம் சொல்லியே நீங்கள் சொல்லலாம். யாக்கோபு 4:10 கர்த்தர் என்னை உயர்த்துவீராக அப்படின்னு சொல்லுங்க. The Lord will exalt you. ஆமென். ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு அர்த்தம் எலிவேட். ஆமென். எலிவேட் அப்படின்னா அப்படி முன்னால நிறுத்துகிற ஆண்டவர். ஒரு கட்டடத்துக்கு முன்னால எலிவேஷன் ஒன்று இருக்கும் பாருங்க, சரியா? அந்த எலிவேஷன் தான் அது பார்க்கறதுக்கு நல்ல அழகா இருக்கும் பாருங்க, அந்த கட்டடத்துக்கு ஒரு மகிமையா இருக்கும். அதே போல உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த யாக்கோபின் புத்தகம் எப்படிப்பட்ட புத்தகம் அப்படின்னா, அது ரொம்ப தியாலஜியை பேசாம ரொம்ப பிராக்டிக்கலான நிறைய ஆலோசனைகளை கொடுக்கிற இந்த புத்தகமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த ஸ்தோத்திரம் புத்தகத்திலே மனம் திரும்புதல் வலியுறுத்தப்படுகிறது, பரிசுத்தம் வலியுறுத்தப்படுகிறது, தேவ பயம் அதிகமாக வலியுறுத்தப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அல்ல, உங்களுக்கு எப்படிப்பட்ட குணாதிசயங்கள், எப்படிப்பட்ட பிஹேவியர் உங்கள் லைஃப்லேருந்து வெளிப்படணும் அப்படிங்கிறத இந்த புத்தகத்தின் மூலமாக நீங்கள் தெள்ள தெளிவாக நீங்கள் கண்டுகொள்ள முடியும். ஆமென். எனவே இந்த சின்ன புத்தகமாக இருக்கலாம், திரும்ப 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 இந்த புத்தகங்களை வாசிங்க. நல்ல ஆழமான நல்ல ஆலோசனைகள் அல்ல ஸ்தோத்திரம் இந்த பகுதியில் இருக்கிறது. எப்படி சின்ன பிள்ளைகள் நீதிமொழிகளை படிக்க சொல்லுவோமோ, எப்படி வாலிபர்களுக்கு நீதிமொழிகள் படிக்க சொல்லுவோமோ, அதே போல நல்ல ஆலோசனை நிறைந்த புத்தகம்தான் இந்த யாக்கோபு எழுதின நிருபம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். அது ராஜன் சொல்லும்போது சொன்னாங்க, இந்த வருஷம் 111 வசனம் படிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னாங்க. ஸோ 2026 வருஷம் அல்ல ஸ்தோத்திரம், மத்தேயு 5, 6, 7 ஆகிய 3 அதிகாரம், மொத்தம் 111 வசனங்கள் இருக்குது. அதை படிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்து. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிக்கலாம், மொத்தமாக படிக்கலாம். அதை மொத்தமாக மனப்பாடம் பண்ணி ஒப்பித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, மொத்தமாக மனப்பாடம் பண்ணி எழுதினவங்க இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வருஷத்தில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய புத்தகங்களை நீங்கள் படிப்பது மிக அவசியம். அல்ல ஸ்தோத்திரம். பாஸ்டர் நிறைய பைபிள் வச்சுருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பைபிளை படித்து எல்லாம் அண்டர்லைன் பண்ணி எழுதி பின்பதாக எல்லாம் நிறைய எழுதின பின்பதாக அல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை பைபிளை அவங்க மாற்றி இப்படி எழுதுவாங்க. எண்ணற்ற பைபிள் இந்த நாட்களில் அது ஸ்தோத்திரம் பாஸ்டமாக நிறைய பேர் கொடுக்கத்தக்கதான கிருபையும் கர்த்தர் கொடுத்தார். அதுக்கு ஆண்டவர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ பாருங்கள், உங்களையும் என்னை உயர்த்துகிற ஆண்டவர். நீங்கள் லூக்கான சுவிசேஷம் 14 அதிகாரம் அல்லது 10 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, லூக்கான சுவிசேஷம் 14 அதிகாரம் 10 வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஸ்தோத்திரம். நீ கனப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். நீங்கள் தானியேலின் புத்தகம் 5 அதிகாரம் 19 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் தமக்கு சித்தமானவர்களை உயர்த்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். அப்போ கர்த்தர் உன்னை உயர்த்துவேன்னு சொல்லி நம்மை பார்த்து ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றால், கர்த்தர் அந்த காரியத்திலே சித்தம் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்காகவே உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இதை மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்காகவே உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்களை உயர்த்துவதற்காகவே ஸ்தோத்திரம் கர்த்தர் சித்தமாக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 2 அதிகாரம் 8 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 1 Samuel chapter 2 and verse 8, அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே
கர்த்தரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எப்படிப்பட்ட ஆண்டவர், ஸ்தோத்திரம், ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து நம்மை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க, அவனுக்கு எந்தவித பேக்ரவுண்டும் கிடையாது. ஸ்தோத்திரம், சாமுவேல் அவர் வீட்டுக்கு, தகப்பனாருடைய வீட்டுக்கு வந்த பொழுது ஸ்தோத்திரம், அவர் அழைக்கப்படவில்லை. ஸ்தோத்திரம், ஆனா தீர்க்கதரிசி கேட்கிறாரு, உங்களுக்கு பிள்ளைகள் இவ்வளவுதானா? ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஒவ்வொருத்தரா இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லைன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது மூத்த குமாரன் யுத்தத்தில் இருக்கிறவர், யுத்தங்களை நிறைய செய்கிற ஆள் தான். பார்க்கும்பொழுது வாட்டச்சாட்டமாக நல்லா இருக்காரு. ஓ, இவர் தானா அப்படி நினைக்கிற நேரத்தில் இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல. உடனே கடைசியாக கேட்குறாரு, உனக்கு இவ்வளோ பிள்ளைகள் தானா, உங்களுக்கு இவ்வளோ பிள்ளைகள் தான் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, ஒருத்தன் இருக்கிறான், அவன் என்ன செய்கிறான், ஆடுகளை வனாந்திரத்தில் மேய்த்து கொண்டிருக்கிறான், அவனை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்ன பொழுது கர்த்தர் தாவீதை தேர்ந்தெடுத்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அதை நினைத்தவராய் தான் இந்த தாவீது அடிக்கடி சொல்வார் பாருங்க, சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எனக்கெல்லாம் உயர்வு வருமா அப்படின்னா ஆண்டவர் அழகா வாக்குத்தத்தமா சொல்லிட்டாரு, நிச்சயமாய் நான் உங்களை உயர்த்துவேன். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். சங்கீதம் 3:3 வாசித்து பார்க்கும் பொழுது இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆண்டவரே நீர் என் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறீர். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தாவே நீர் என்னுடைய தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறீர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 27:5 வாசித்து பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். 27:5, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். கரங்களை உயர்த்துவார். அல்லேலூயா பார்ப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். சங்கீதம் 37:34 வாசித்து பார்க்கும் பொழுது பிரைஸ், சங்கீதம் 37:34, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கோள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வசனத்தை தேர்ந்தெடுக்கிறதா அல்லது யாக்கோபு 4:10 தேர்ந்தெடுக்கிறதா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு டைலமா இருந்துச்சு. எதை சொல்கிறதா அதை சொல்கிறதா, ரெண்டுமே அதான் சொல்லியிருக்கு. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், அவர் உன்னை உயர்த்துவார் இப்படி சொல்லப்பட்டிருக்குது. எதை தேர்ந்தெடுப்பது? பின்பதாக தான் பூவா தலையெல்லாம் போட்டு பார்க்கல, ரைட்டா, ஜோவனு பின்பதாக ஒரு லீடிங் இருந்ததுனால அந்த என்னது யாக்கோபு 4:10 தேர்ந்தெடுக்க ஆண்டவர் கிருபை தந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்களே உங்களை உயர்த்தி கொள்ள தீர்மானம் பண்ணாதீங்க. ஆரம்பத்தில் தான் வாஸ்தவம், நாமே நம்ம உயர்த்தி கொள்றதுக்கு தீர்மானம் பண்ண வேண்டாம். நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சொல்லுங்க அல்லேலூயா. தங்களை தாங்களே ப்ரொஜெக்ட் பண்ணுற ஆட்கள் இருக்கிறாங்க. அதற்கான அல்லது நிறைய காரியங்களை செய்யணும். அல்லது விசிட்டிங் கார்டை கொடுத்து பார்ப்பாங்க, அடுத்து தங்களை முன்னிறுத்தி பார்ப்பாங்க. நம்ம வாசித்த வசனம் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு விருந்து சாலைக்கு போகும்பொழுது நீ போய் டைரெக்டாக முன்னால் இருக்கிற சேரில் உட்காராத. ஒரு விஐபி அங்கே வந்திருந்தா கொஞ்சம் கீழே உட்காருங்களா சொல்லிடக்கூடாது. நீ தாழ்மையான இடத்துல உட்காரு. நிறைய இடங்களை பார்க்கும் பொழுது பாஸ்டரியா அல்லது நிறைய இடங்கள் போகும்பொழுது ஒரு நாள் ரொம்ப ஸ்டேஜை ஏறி உட்கார விரும்ப மாட்டாங்க, கீழே தான் உட்காருவாங்க. பிறகு வாங்க வாங்கன்னு சொல்லி அல்ல முன்னால் கூப்பிட்டாதான் ஃபோர்ஸ் பண்ண தான் போவாங்க. ஸோ கர்த்தர் நம்ம உயர்த்தணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகத்தில் இருக்கிற ஆட்கள் தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்கும் இல்லாத ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. சோஷியல் மீடியா வச்சு எவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க பாருங்க. அப்படிதானே? சில கட்சிகள் பாருங்க, சோஷியல் மீடியா வச்சு எவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் வேதம் நல்லா சொல்கிறது, கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் சித்தம் கொண்டா, கர்த்தர் தேர்ந்தெடுத்தா நான் நிச்சயமாக உயர்த்துவார். உங்கள் உயர்வை யாரும் தடுக்க முடியாது. கரங்கள் வைத்து அல்லேலூயா பார்ப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். எனவே இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, தேவன் நம்மை உயர்த்த நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? 3 காரியங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். தேவன் நம்மை உயர்த்த நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பிரைஸ் தி லார்ட். முதலாவதாக ஒரு 3 P தான் சொல்ல போகிறேன். முதலாவதாக 3 P என்னன்னு சொல்லிடுறேன். முதலாவது பர்சன், 2வது பிளேஸ், 3வது ப்ராக்டிஸ். நல்லா கவனிங்க. 3 காரியங்களை சொல்ல போகிறேன். பர்சன், பிளேஸ் அண்ட் ப்ராக்டிஸ். பர்சன், பிளேஸ் அண்ட் ப்ராக்டிஸ். இந்த 3 விஷயங்களை நம்ம கரெக்டாக இருக்கணும். முதலாவதாக பர்சன். நான் சொல்ல வர்ற காரியம் என்ன? தேவன் நம்மை உயர்த்த கர்த்தரை பிரியமாக நோக்கி பாருங்கள். நம்பர் 1, பிரைஸ். யார் அந்த பர்சன்?
God is that person. Jesus is that person. Praise the Lord. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுங்க. Praise the Lord. கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவரை நோக்கி பார்க்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்படி இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவரை நோக்கி பார்க்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இது உங்களுடைய தாரக மந்திரமா வச்சு ஆண்டவரை உயர்த்த தீர்மானம் பண்ணுங்க. இன்னைக்கு உலகத்தில் மனிதர்களை பயங்கரமாக உயர்த்துக்கிறது கொடுத்து பார்க்கிறோம். அவருடைய பேரை சொன்னோன்னே பயங்கரமான கரகோஷமெல்லாம் வர்றதை கொடுத்து பார்க்கிறோம். அது ஸ்தோத்திரம். உலக மனுஷர் மட்டுமா இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்தோத்திரம், தேவ பிள்ளைகள் கூட அப்படி இருக்கிற நிலைகளை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். நான் பிதாவானால் என் கனம் எங்கேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்னுடைய மகிமையை வேறு எதற்கும் நான் கொடுப்பதில்லைன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அல்ல ஸ்தோத்திரம், நீங்கள் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஸ்தோத்திரம், கர்த்தரை உயர்த்துங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. யாக்கோபின் சுவிசேஷம் அல்ல யாக்கோபுக்கு இருந்த நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு 4:10, கர்த்தருக்கு கர்த்தருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரீரத்தை அழிக்க வல்லவர்களுக்கு பயப்படாமல், சர்ரத்தை அழிச்சது மாத்திரமல்ல, உங்க ஆவி நரகத்திலே தள்ள வல்லவருக்கு பயப்படுங்க. அப்போ நீங்க ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்தணும். பாருங்க, வேதத்தில் ஏராளமான ஆட்களை பார்க்க முடியும். நீங்க எலியேசரை படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 48 மற்றும் 52 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த எலியேசர் என்ன செய்தான்? கர்த்தரை பணிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். தன்னுடைய எஜமான் ஒரு காரியத்தை சொல்றாரு, என்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை பார்த்து தர வேண்டும் சொல்றாரு. நம்பி கொடுக்கப்படுகிற பணி அவன் பொருத்தனை பண்ணுகிறான், பொருத்தனைப்படியே நடக்கிறது. பின்பதாக அந்த வீட்டுக்கு போகும் பொழுது இந்த காரியங்களை குறித்து பேசின பின்பதாக அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரை பணிந்து கொண்டான். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அவரை உயர்த்த 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 உங்களுக்கு உயர்வு வரும். சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நல்லா உயர்த்துங்க. ஜபத்தின் மூலமாக, துதியின் மூலமாக, ஆராதனை மூலமாக அவரை உயர்த்துங்க. ஹல் ஸ்தோத்திரம். உங்கள் வழியிலெல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. நெகேமியா துக்கமாக இருந்த பொழுது ராஜா, ஏன் நீ துக்கமாக இருக்கிறாய்? இது சரீரத்தினால் ஏற்பட்ட பலவீனத்தின் வருகிற துக்கம் அல்ல, இது ஒரு மன துக்கமாக இருக்கிறது என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது ஒரு நிமிஷம் கண்களை மூடி அந்த பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்த பின்பதாக ஒரு ஆன்சர் பண்ணும் பொழுது அங்கே ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஒரு அந்நிய ராஜாவா இருந்தாலும் அந்த பணியை செய்கிறதற்கான ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பொறுப்பை ஸ்தோத்திரம் கொடுத்து நீ நல்லா போயிட்டு வா, உனக்கு வேண்டிய உதவிகள் எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று சொல்லத்தக்கதான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அருமையான தேவ ஜனங்களே, அது நீங்க உயர்த்த வேண்டிய ஒரு நபர் இருக்கிறார். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த எலியேசர் அதை தான் அவன் நல்ல பாடம். அவன் பணிந்து கொண்டதை குறித்து பார்க்கிறோம். நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஈசாக்கு அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ரெபெக்காளுக்கு பிள்ளை இல்லாத சிச்சுவேஷன்ல அவங்க செய்கிற காரியம் என்ன? ஆண்டவரை பணிந்து கொண்டு ஜெபம் பண்ண பொழுது கர்த்தர் ஸ்தோத்திரம் அவனுடைய வேண்டுதலை கேட்டருளி அந்த மனைவிக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அவரை உயர்த்துங்க. வாலிபர்களுக்கு அதான் சொல்றேன். எல்லாமே இயேசு 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 அப்படி பாடுவோம், அப்படிதானே? இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவள், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவள். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல. சொல்லுமா, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு. சொல்லுங்க, எல்லாம் இயேசு இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, என் இயேசு.
எல்லாமே ஏசுன்னு சொல்கிறீங்களா, நல்லா ஏசுன்னு சொல்கிறீங்களா? ரொம்ப சின்ன பாட்டு பாடுற நேரத்தில் நல்லா ஏசு, ஏசுவை உயர்த்துங்க. பைபிள் அதை தான் டீச் பண்ணும். கர்த்தர் நீங்கள் உயர்த்த வேண்டிய ஆண்டவர் நல்லா உயர்த்துங்க. தாவீதுக்கு இருந்த ஸ்பெஷாலிட்டியை தான் காட்டிலையும் உயர்த்தினான், சபைக்குள்ளும் உயர்த்தினான், எல்லா இடத்துலையும் ஆண்டவர் உயர்த்தினதை குறித்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமான ஆள் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. பாருங்க, என்ன பணியை செய்தாலும் அப்படி சங்கீதங்கள் எழுதுறாரு பாருங்க ஸ்தோத்திரம். அதை ஆண்டவருக்கு ஒரு கனம் இல்லாமல் இருக்காது பாருங்க. தனக்கு நெருக்கமான சிச்சுவேஷனில் அவர் எழுதினா கூட சரியா ஆண்டவரை கனப்படுத்துறதுல அவர் குறை வைக்கவே இல்லை பாருங்க. அதான் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீது. அவர் பெரிய தப்பு பண்ணாலாம், அது தப்பான தப்பு இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஆனால் பாருங்க, அவனுடைய ஜீவனை கர்த்தர் காத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. புதிய பாட்டில் பாருங்க, அநேக இடத்துல தாவீதின் குமாரன் பவனி போன பொழுது சோத்திரம், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் வேர். நீங்க மத்தியிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த தாவீதின் பேர் அநேக இடங்களில் வந்திருக்கு தேவஜனங்களே. அது காரணம் என்னன்னா, கர்த்தரை உயர்த்துகிற ஒரு மனுஷன். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்களும் நான் அப்படி இருக்கணும். மோசே அந்த வேலையை தான் செஞ்சார். மோசே என்ன விஷயத்துக்கும் கர்த்தரை நோக்கி பார்த்தார். ஆண்டு சோத்த ஜனங்கள் தவறு செய்த பொழுதும் கூட சோத்த கர்த்தரை நோக்கி பார்த்தார். இந்த ஜனங்களே ஃபோக்கஸ் பண்ணாதபடிக்கு சரி தவறு செஞ்சுட்டாங்க, இனிமே யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பார்த்தால் நமக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்ததை குறித்து பார்க்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அவரை உயர்த்த நீங்க நல்லா கற்றுக்கொள்ளுங்க பாங்க ஸ்தோத்திரம். அவரை விட்டு பின்வாங்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். அவர் ஒருபோதும் மறக்காதீங்க. தேவனே மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், அல்லது தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாழ்வார் என்று சொல்லி பாட்டு பாடுறோம். ஆண்டவர் மறக்க வைக்கிறதுக்கு சத்துரு பல விதங்களில் கிரியை செய்வான். நீங்களும் நானும் ஆண்டவரை மறக்கவே கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அவர் மறவாமல் நினைக்கிறார். அவன் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஸ்தோத்திரம் நம்ம பாடுறோம், வசனத்தை சொல்றோம். அதே போல இந்த ஆண்டவரை நமக்கு எவ்வளோ விதத்தில் உதவி செய்கிற ஆண்டவரை நீங்க மறவாத படிக்கு காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாக எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாத படிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மறந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் ஆண்டவர் அங்கே சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவரை நீங்க மறக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். முக்கியமான நபராக ஆண்டவர் இருக்கட்டும். ஒரு முக்கியமான நபராக ஒரு மனுஷன் இருக்க வேண்டாம், அவர் நமக்கு இருப்பாராக. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அடிக்கடி என் தாயார் சொல்லுவாங்க, வினோ யாரையும் நம்பாத என்னையும் நம்பாத அப்படிம்பாங்க. என்ன சொல்லுவாங்க என்கிட்ட? யாரையும் நம்பாத என்ன சொல்லுவாங்க? என்னையும் நம்பாத. அதுக்கு என்ன அர்த்தம்? அண்ணா கர்த்தரை மட்டும் பார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தரை மட்டும் பார். ஆனால் நமக்கு எத்தனையோ உதவி செய்கிறீங்க அப்படிதானே. மனுஷ தெய்வம் எவ்வளவோ கட்டளையிட்டு இருக்கிறார். இவ்வளோ வேலை நடந்திருக்கு, இவ்வளோ டெக்கரேஷன் நடந்திருக்கு. ஒரு 0.1% கூட நான் வேலை செய்யலை. இவங்க எல்லாருமே செய்கிறாங்க. எல்லா ஆயத்தங்கள் பண்ணுறது எல்லாமே வாலிபர்கள், சகோதர சகோதரிகள் இதை நீட் பண்ணுறது எல்லா விஷயம். இப்போ நான் தலையிடுறதே இல்லை, எல்லாம் பண்ணுறாங்க. காரணம் என்ன? கர்த்தர் மனுஷ தெய்வத்தை தந்திருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தர் நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. சிருஷ்டியை நோக்கி பார்க்காதபடிக்கு சிருஷ்டிகராகிய அவரை நோக்கி பார்க்கும் பொழுது உயர்த்தப்படுங்க. நீங்கள் வாலிபருக்கு நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், ஆண்டவரை நீங்கள் உயர்த்த தீர்மானம் பண்ணுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அதான் அழகா, வாலிப நாட்கள் உன் சிருஷ்டிகரை நினை. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அவரை நினைங்க, அதை மறந்துடாதீங்க. ஒவ்வொரு விஷயத்தை நினைங்க. வெறும் எக்ஸாம் நேரத்துக்கு மட்டும் அவரை நினைக்கிறல்ல, ஒவ்வொரு நாளும் அவரை நினைக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ரெண்டாவதாக, நீங்கள் நான் மேலோட்டமாக தான் பேசுகிறேன், ரொம்ப டீட்டெயிலாக நான் பேசலை, நான் வர்ற நாட்களில் பேசுகிறேன். இல்லைனா அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்ல வர்ற காரியம் புரியணுங்கிறது தான் என்னுடைய முக்கியமான. ரெண்டாவதாக பிரைஸ் தி லார்ட், பிளேஸ்.
ரெண்டாவதாக, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உயர்வை பெற கர்த்தருக்கு பிரியமான இடத்தில் இருங்கள். கர்த்தருக்கு பிரியமான இடத்துல இன்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உயர்வை பெறணும் அப்படின்னா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு பிரியமான இடத்துல இருங்க. நீங்கள் யாக்கோபு 4:10 வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு முன்பாக பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு முன்பாக, பிரைஸ் தி லார்ட், சகோதரர், அவருக்கு பிரியமான ஒரு பிளேஸ் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், இருக்கக்கூடாத இடத்துல இருக்கக்கூடாது. சங்கீதத்தின் புத்தகம் 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும் பொழுது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழி நில்லாமலும், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கரங்களை வைத்து அல்லேலூயா பார்ப்போம். அல்லேலூயா. அப்ப நீங்க இருக்க வேண்டிய இடத்துல எடுக்கணும். ஆர்ட் ஸ்டான்லி அடிக்கடி சொல்வாரு, சோத்ராம் எனக்கு என்ன சொல்லுவார், துன்மார்க்க ஆலோசனை நடத்தல், நிற்றல், உட்காருதல் அப்படிம்பா. நான் அந்த ஏரியாவுக்குள்ள போயிட்டு நடந்து போனேன்னா நிற்க வைக்கும், நிற்க வச்சா உட்கார வச்சிரும். அப்புறம் உங்கள் வாழ்க்கையை காலியாயிரும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. என் ஜனங்களுடனே உம்மை துதித்திடவே எனக்கு கிருபை கிடைத்தது. மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாளோ தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். கரங்களை வைத்து அல்லேலூயா பார்ப்போம். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பாவியான ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்கிற தைலத்தை கொண்டு வந்து அல்ல இயேசுவின் பாதத்தில் அல்ல ஊற்றி தன்னுடைய தலைமயிரினால் துடைத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினதை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறா? அல்ல என்ன குறித்து எங்கெல்லாம் பேசுகிறாங்களோ அந்த இடத்துல இவளும் பேசப்படுவாள். அதான் இருக்கிற இடம் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம சிறு பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு இருக்குது பாருங்கள். நிறைய நேரத்தில் எந்த இடத்துல இருக்கக்கூடாதோ அந்த இடத்துல இருக்கிறாங்க. எந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது ரொம்ப கசப்பாக இன்னைக்கு இருக்குது. என்னது இன்னைக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்ன? எந்த இடத்துல இருக்கக்கூடாதோ அங்கே இருக்கிறாங்க, எந்த இடத்துல இருக்கணுமோ அங்கே இல்லை. இன்னைக்கெல்லாம் நாங்களே சின்ன பையனாக இருக்கும் பொழுது எல்லா சர்வீஸ் அட்டன் பண்ணியிருக்கிறோம், ஃபாஸ்டிங் அட்டன் பண்ணியிருக்கிறோம், ஏர்லி மார்னிங் சர்வீஸ் அட்டன் பண்ணியிருக்கிறோம். அட்டன் பண்ணாத சர்வீஸே கிடையாது. இன்னைக்கு வாலிபரெல்லாம் யோசித்து பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை லேட்டாக வந்து லேட்டஸ்ட்டாக போகிற நிலை இருக்குது. ஆனால் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாத இடத்துல மணிக்கணக்கா என்ன செய்கிறாங்க? உட்கார்ந்துருக்கிறாங்க. யோசிப்பாங்க, நான் இது நினைக்கிறேன். அப்போது ஆண்டவர் விரும்புகிற இடத்துல நீங்கள் உட்கார வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது பாருங்க. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் என் மனசில் வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். 11ஆம் அதிகாரம் 24, 25, 26 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான பொழுது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, ரைட்டா, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை காட்டிலும் தேவ ஜனங்களோடு கூட பாடு அனுபவிப்பதே அவன் தெரிந்து கொண்டு, அடுத்த வசனத்தை பாருங்க, இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். சொல்லுங்க அல்லேலூயா. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் தேவ ஜனங்களோடு கூட, கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். நம்முடைய ஃபெலோஷிப் யாரோடு இருக்கணும்? தேவனோடு இருக்கணும். ரெண்டாவது நம்முடைய ஃபெலோஷிப் யாரோடு இருக்கணும்? அவருடைய ஜனங்களோடு கூட இருக்கணும். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அன்றைக்கு முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட பெந்தேகோஸ்தே நாளில் ஆரம்பிக்கப்பட்ட சபை பாருங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது மற்ற 11 பேரும் எழுமினாங்க. கடந்த நாட்களில் 12 இடங்களில் ஊழியம் நடந்துச்சு. அப்போ என்னுடைய ஸ்டடி என்ன அப்படின்னா, அந்த இடங்களில் நம்ம சபை விசுவாசிகள் நம்ம மினிமம் 20 பேர் இருக்கணும் அப்படின்னு இருக்கணும். அது எதுக்கு? கேட்ட பிரசங்கமாக இருக்கலாம், கேட்ட பாட்டாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாம் வந்து நிற்கும் பொழுது, நம்ம ஒரு மனமாய் செயல்படும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அது ஒரு அசைவு. ஒரு ஆளாக செயல்படுற ஒரு குரூப்பாக இருந்து நம்ம இணைந்து செயல்படும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறான். நிறைய சாட்சிகள் அந்த இடத்துல நடந்துச்சு. நிறைய நல்ல வார்த்தைகள், ஆண்டவர் பற்றி அன்பு சொல்லப்பட்டது.
நல்ல ஜெர்மனை வந்தாங்க, விடுதலை உண்டானது, நல்ல சாட்சிகளை சொன்னாங்க, உண்மைதான். ஆனால் இந்த ஐக்கியம் இன்னும் பெருகும் பொழுது பாருங்க, 120 பேர் கூடின பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் வந்து இறங்கினார். சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் வாசித்து பார்க்கும் பொழுது நடந்த விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்க, அவர்கள் ஸ்தோத்திரம் நல்லா தரித்திருந்தாங்களாம். ஐக்கியத்தில் அன்பில் அவர் தரித்திருந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அந்த ஃபெலோஷிப் ஒரு பெரிய எழுப்புதலாக மாறிச்சு. பாருங்க, சிதறடிக்கப்பட்டாங்க, எங்கேயும் போய் சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க, ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. சொல்லுங்க அல்லேலூயா. அங்கே மாத்திரமல்ல, சீஷர்கள் பல ஊர் போனாங்க. அதில் ஒரு சீஷர் வந்து தோமா இந்த தேசத்தில் வந்து அதில் ஃபர்ஸ்ட் கேரளா பக்கத்தில் ஊழியம் செய்து பின்பதாக சென்னையில் வந்து இரத்த சாட்சியை மறுத்தாருன்னு சொல்லி பார்க்கணும். அவ்வளோ பெரிய ஒரு எழுப்புதல் உண்டானதுன்னு சொல்லி பாருங்க. காரணம் என்னன்னா, இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஆண்டு நீங்கள் நல்ல தீர்மானம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், மாதத்துக்கு ஒரு தடவையாவது உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்வேன். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். எல்லா சகோதர ஐக்கியத்தில் கலந்து கொள்ள தீர்மானம் பண்ணுறேன். சகோதர ஐக்கியத்தில் கலந்து கொள்ள நான் தீர்மானம் பண்ணுறேன். அல்ல ஸ்தோத்திரம். காலையில் கிருபையாரம் நடக்கு, அதே ஜூம் மீட்டில் தான் இரவு 9 மணிக்கு நமக்கு சியோன் குடும்ப 1 மணி நேரம் ஜெபனே நடக்குது. நான் வாரத்தில் ஒரு நாளாவது அதில் கலந்து கொள்ள தீர்மானம் பண்ணுறேன். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்காக இல்லை, கர்த்தருக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக, சபையின் ஐக்கியத்திற்காக, சபையின் அங்கத்தினர் என்பதை நான் நிரூபிப்பதற்காக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா பாப்பா. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ தேவஜனங்களே, நம்ம இருக்க வேண்டிய இடம் ரொம்ப முக்கியமான விஷயம், அதை மறந்துடாதீங்க. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். நியாயாதிபதியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் உங்களுக்கு நல்லா தெரியும். சிம்சோன் அவன் இருக்க வேண்டிய இடத்துல அவன் இருக்கலை. பாருங்க, 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 16:4, அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆட்டங்களில் இருக்கிற தெளிலாள் என்னும் பேரில் ஒரு ஸ்திரியோட ஸ்நேகமானான். அடுத்த 6ஆம் வசனம், ரைட்டா, 6ஆம் வசனம். அல்ல, அப்படியே தெளிலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதனால் உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதனாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும். 16ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 16 என்ன சொல்ல, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தையினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்ததினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசானப்பட்டு 21ஆம் வசனத்தில் உண்மையை சொல்லிடுறான். என்ன சொல்கிறான், என் பலம் வந்து எதனால் இருக்குது அப்படின்னா இந்த முடியில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னான். உடனே வந்து மொட்டை அடிச்சிட்டாங்க. பாருங்கள், பின்பதாக நடந்த விஷயம். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தான். பாருங்க, எவ்வளோ சிம்ம சொப்பனமாக இருந்தால் பயங்கரமாக சாதித்த ஒரு மனுஷன் ஒரு தாடை எழும்ப வச்சு பெரிய சங்காரம் பண்ணான். அவன் பேரை கேட்டாலே அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்த நபர். ஆனால் போகக்கூடாத இடத்துக்கு அவன் போனதுனால அவன் பலம் இழந்து போனதை குறித்து பார்க்கிறோம். அருமையா தேவ ஜனங்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார். நீங்கள் என்ன ஐக்கியத்தோடு இருக்கிறீங்க, உங்கள் ஐக்கியத்தை குறித்து யோசிங்க. நீங்கள் இருக்கிற இடத்தை குறித்து யோசிங்க. பிரைஸ் தி லார்ட். இருக்க வேண்டிய இடத்துல இடங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுவாங்களா, படிக்கிற பையனாக இருந்தால் நல்லா படிக்கிற ஆளோடு கூட இருப்பா, கொஞ்சமாக ஒரு இம்பேக்ட் வரும். படிக்கிற இடத்துல வேற கதை பேசுகிற ஆளோடு கூட இருந்தால் வம்பு எல்லாம் தும்புகளை பேசுகிற ஆளாக இருந்தால் நீங்களும் அப்படி மாறிடுவீங்க. வாலிபர் தான் சொல்கிறேன், ரொம்ப ஜாக்கிரதை. நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருங்க. அப்போ கர்த்தர் உங்களை நிச்சயமாய் உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். 3ஆவதாக ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் முதலாவது என்ன சொன்னேன், நம்பர் 1 என்னது, பர்சன். என்னது, கர்த்தரை பிரியமாய் நோக்கி பாருங்கள். 2ஆவதாக என்னது, கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன, கர்த்தர் பிரியமான இடத்திலே இருங்கள். 3ஆவதாக அல்ல, கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் நம்பர் 3, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது முதலாவது சொல்லப்படுது, கர்த்தருக்கு முன்பதாக என்ன சொல்லப்படுது, தாழ்மைப்படுங்கள். 3ஆவதாக ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பிரியமானதை நீங்கள் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒரு பக்தன் இப்படி சொல்றாரு பாருங்க, ஸ்தோத்திரம், கர்த்தர்
உங்களை தாழ்த்துகிறதுக்கு ஏதுவான சூழ்நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாலேயே உங்களுக்குள்ள தாழ்மையின் ஆவி இருக்கட்டும்னு சொல்றார். நிறைய நேரத்தில் நெருக்கப்படுற நேரத்தில் நம்ம தாழ்த்துவோம், அப்படிதானே? நீ வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆகாபை குறித்து பார்க்குறீங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் நீங்கள் 27ஆம் வசனம் 29ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 1 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 21 and 27 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆகாப் இந்த வார்த்தையில கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சர்ரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்துக்கொண்டு தாழ்மையா நடந்து கொண்டான். 29ஆம் வசனம், ஆகாப் எனக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடினால் நான் அவன் நாட்கள் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரனுடைய நாட்கள் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் சொல்றார். நல்ல கவனிங்க, இந்த ஆகாப் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆள் தான். ஆனா அவனுக்கு விரோதமான ஒரு தீர்க்கதரிசனம் வந்த பொழுது அவன் செய்த காரியம் என்ன? உடனடியாக ரெட்டு எடுத்து கொண்டு சாம்பல் உட்கார்ந்து தன்னை தாழ்த்தினான். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. முக்கியமான விஷயம், ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யுங்க. பெருமை ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, மேட்டிமை ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, துன்மார்க்கம் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் ஆண்டவருக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா தாழ்மை. கரங்களை வைத்து தலையெழுச்சுங்க பார்ப்போம். எது ஆண்டவருக்கு பிரியம் சொல்லி நான் வேதத்தில் நிறைய வசனங்களை பார்த்தேன். செம்மையானவர்கள் ஆண்டவருக்கு பிரியம், உண்மையானவர்கள் ஆண்டவருக்கு பிரியம், நீதி நியாயங்கள் செய்கிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியம். ஆனால் பரவலாக நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்க, ஒரு விஷயம் ஆண்டவர் பிரியம். யாரெல்லாம் மனத்தாழ்மையாக இருக்கிறாங்களோ அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். கரங்களை வைத்து அல்லேலூயா பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த மனத்தாழ்மை உங்களுக்குள்ள வேண்டும் என்றால் மற்றவர்களை நீங்கள் கனமாக எண்ணுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். மற்றவர்களை கனமாக எண்ணுங்கள், மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மற்றவர்களை கனமா, இன்னைக்கு எல்லாரும் கனவீனப்படுத்துகிற வார்த்தையில் எவ்வளோ கனவீனப்படுத்துகிறாங்க. உண்மைக்கு புறனான இன்னைக்கு நிறைய ஆட்கள்கிட்ட பேசும் பொழுது எவ்வளவாய் கனவீனப்படுத்துகிற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். எடுத்தடுப்பில் நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒன்று பார்க்குறீங்க, கீழே கமெண்ட்ஸை பாருங்கள். எப்படி ஒருத்தர் நான் சில கமெண்ட்ஸ் எப்படி கேவலமாக பேசுகிறேன், கனவீனப்படுத்துறது. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீங்களும் நானும் மற்றவர்களை கனப்படுத்த வேண்டியது மிக அவசியம். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவ கனப்படுத்துங்க. இந்த எஸ்ராவின் புத்தகம் நீங்கள் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கணும். எஸ்ரா 8:21 வாசித்து பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பதாக எங்களை தாழ்த்துகிறதற்காகவும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நாங்கள் அங்கே அந்த அகவா நதியண்டியிலே உபவாசத்தை கூறினேன். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஒரு காலத்தில் உபவாச பழக்கம்லாம் நல்லா இருந்தது, இன்னைக்கு உபவாசமா அப்படின்னு இருக்கு. இப்போ எல்லாம் சொல்ல உபவாசம் கூட சாப்பிட்டாலும் வாங்கன்னு தான் சொல்கிறோம். சில வியாதிகள் பலவீனங்கள் இருக்கிறனால அப்படி சொல்கிறோம். ஆனால் பிரைஸ் தி லார்ட், தேவ ஜனங்களே, உபவாச பழக்கம் நமக்குள்ளே இருக்கட்டும். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த விதமான பிசாசு உபவாசத்தினால் ஜபத்தினால் அண்டி புறப்பட்டு சொல்லப்பட்டு அந்த கான்டெக்ஸ்ட்டை படிக்கும் பொழுது நீங்கள் உபவாசித்து ஆண்டவர் சார்ந்து கொண்டு பொழுது உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் பெருகுகிறது. அந்த விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை உண்டாக்குகிறது. நீ கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை தருவாராக. சொல்லுங்க அல்லேலூயா. யாரெல்லாம் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறீங்க, என் பிள்ளை கட்டப்பட்டிருக்கிறது, அல்ல சோத்திரம், என் குடும்பத்தில் இருக்க என் வாழ்க்கை துணை கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க, ஆண்டவர் கட்டவிழ்ப்பை நடத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை ஜோமனி கொண்டிருக்கலாம். அல்ல சோத்திரம், எப்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் ஏற்படும், எப்பொழுது என் நிந்தை புரட்டி போடப்படும் எங்கள் நிலையில் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விடுவித்து உன் தலையை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ ஜனங்களே, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய நீங்க நல்ல தீர்மானம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கான சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 2 பேர் ஜோமன வர்றாங்க. ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் ஸ்தோத்திரம் சொல்றான், நான் இப்படிலாம் செய்கிறேன் அப்படிலாம் செய்கிறேன் இப்படிலாம் செய்கிறேன் சொல்றான். கடைசியாக சொல்றான், இந்த ஆயக்காரனை போல நான் இராததினாலே நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்றான். ஆனால் இந்த ஆயக்காரனோ பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் என்ன செய்கிறான், தன்னுடைய மார்பில் அடித்து கொண்டு சொல்கிறான், பாவியாக என் மீது கிருபையா இறங்கு சொல்லுகிறத குறித்து பார்க்கிறோம். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், லூக்கான சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அவன் அல்ல
இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனென்றால் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் அவன் உயர்த்தப்படுவான். கரங்களை வைத்து வர அலட்சிங்க பார்ப்போம். வெறும் தாழ்மையை குறித்து பேசினா மட்டும் போதாது, நீங்களும் நானும் தாழ்மையாய் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா கரங்களை வைத்து, ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு மனத்தாழ்மை நீங்கள் தாங்க ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. உமக்கு பிரியமான ஒரு செயல்பாடு எங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களை பிரியப்படுத்தின ஆண்டவரே, நீங்கள் பிரியப்படுற இடத்துல நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு பிரியமானதை நாங்கள் செய்கிறவங்களா இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. 3 காரியங்கள் ஆண்டவரே, உங்களை பிரியப்படுத்தணும். நீங்க பிரியப்படுற இடத்துல நான் இருக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீங்க பிரியப்படுற இடத்துல உமக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் கிருபை தருவீராக. கரங்களை வைத்து ஒரு அழைச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அதை ஒரு பாட்டு பாடுவோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. வறண்ட நிலம் தாவிப்பது போல், வறண்ட நிலம் தாவிப்பது போல் என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும், என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. ஹல்லேலூயா. 3 காரியங்கள்: பர்சன், பிளேஸ் அண்ட் பிராக்டிஸ். கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்க, கர்த்தருக்கு பிரியமான இடத்துல இருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த 3 உங்கள் லைஃப்ல இருந்தா ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆரம்பத்தில் சொன்ன யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர், மோசே உயர்த்தின ஆண்டவர், யோசுவாவை உயர்த்தின ஆண்டவர், தாவீதை உயர்த்தின ஆண்டவர், தானியேலை உயர்த்தின ஆண்டவர், அனனியா அசரியா மிஷாவேலை உயர்த்தின ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல செய்திகளை நீங்கள் சொல்ல கர்த்தர் கிருபை தருவார். நீங்கள் கர்த்தருக்காக நல்லா பயன்படுவீங்க. எந்த ஃபீல்டில் இருக்கிறீங்களோ அதில் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதான கிருபை ஆண்டவர் தருவாராக. இன்னைக்கு ஸ்தோத்திரம். அது எத்தனையோ
எச்சரிப்புகள் நமக்கு வந்திருக்கும். அதெல்லாம் ஒரு காதில் கேட்டு அடுத்த காதில் விட்டதுனால நமக்குள்ளே சிக்கலில் வந்து நிற்கலாம். இன்னைக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். இந்த 11வது மணி நேரத்தில் உங்களை அற்புதங்களை செய்கிறவர். இன்னும் எனக்கு வாழ்வு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதுக்கப்புறம் நோ அதவே சோத்திரம், இதை மீண்டு வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் வழியை திறக்கிறவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. என் தாப்பனாருடைய வாழ்க்கை அப்படி தான் நினச்சி 1976 வருஷம் கடன், அந்த பிஸ்னஸ்லாம் நஷ்டப்பட்டு எல்லாம் போயின சிச்சுவேஷன். அந்த காலேஜ் சூழ்நிலையை மறக்கிறது, குடிக்க ஆரம்பித்தாங்க. இன்னும் பிரச்சனை மேல் பிரச்சனை. அப்படி தாப்பனார் சொன்னாங்க, இனிமே என் வீட்டுக்கு நீ வராதன்னு. எல்லாராலும் கைவிடப்பட்ட சிச்சுவேஷன். இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு நாள் குடிச்சு அப்படியே காலை நேரத்தில் வெறிக்கிற டைமில் ஒரு ஊழியக்கார அம்மா என் தாயிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. தங்க குடும்ப கஷ்டத்தை, தன்னுடைய மகனுடைய நிலை, இந்த குடி அடிமை நிமித்தமாக இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உணர்வை கொடுக்க ஆரம்பித்தார். அப்படியே எடுத்தாங்க பைபிள் எடுத்து, இன்று முதல் நான் குடிக்க மாட்டேன், இன்றைய முதல் வெத்தலை பாக்கு போட மாட்டேன் அப்படி சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. அவனுக்கு நண்பர்லாம் சொன்னாங்க, நீயாவது குடியை நிறுத்துறதாவது. வேதத்தை கண்ணீரோடு கூட எடுத்தான், வாசிக்க ஆரம்பித்தாங்க. பரிசுத்த ஏசாயா புத்தகத்தை வாசித்தாங்க, உபாகமத்தின் புத்தகத்தை வாசித்தாங்க, கண்ணீரால் வாசிக்கிறாங்க. சொல்லுவாங்க முதல் பைபிள் எம்போஸ்டாகி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒருத்தருக்கு நிறைய பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட நபருக்கு ஃபோன் பண்ணி, நான் மீண்டும் பிஸ்னஸ் ஆரம்பிக்க விரும்புகிறேன், எனக்கு நீங்கள் பேப்பர் சப்ளை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அந்த நபர் சொன்னார், சொத்து தரமாட்டேன்னு சொல்லலை, நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்களா அல்லது நான் அனுப்பி வைக்கட்டுமா. மீண்டும் அது சொந்த பிஸ்னஸை ஆசீர்வதிக்க கர்த்தர் ஆரம்பித்தார். சோத்திர கிட்டத்தட்ட அன்றைக்கு 4.5 லட்ச ரூபா கடன், இன்றைய மதிப்பு கிட்டத்தட்ட 1,20,00,000 ரூபா கடன் சொல்கிறாங்க. மேத்யூ கிருஷ்ணன் தான் கால்குலேட் பண்ணி சொன்னாங்க, 1,20,00,000 ரூபா கடன். மீண்டும் அந்த பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லா கடன்களையும் அடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த கடன் சுமை நிமித்தமாக தேசத்தை விட்டு ஓடி போகிறதுக்கே நினச்சி 24 மணி நேரத்தில் பாஸ்போர்ட் எடுத்தாலும் கர்த்தர் சொன்னார், நீ ஓடி போகிறவர் போல் ஓடி போவதில்லை, மற்றவர்களை போல் ஓடி போவதில்லை. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து, நான் சொல்கிறேன், ஒரு கடன் இல்லாதபடிக்கு அடைக்கத்தக்கதான கிருபை தந்தார், மீதம் எடுக்க கர்த்தர் கிருபை தந்தார். ஹல்லேலூயா. வீடு சொந்தமான வீடு வாங்குறதுக்கு வீடெல்லாம் பார்த்து, நான் 3ஆம் கிளாஸ் படிக்கிற டைம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. வீடெல்லாம் பார்க்க போகிற இடத்துல தான் பின்பதான் ஆண்டவர், நீ உன் தேசத்துக்கும் உன் இனத்தாடத்துக்கும் நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லி நீ வந்து ஆண்டு வாக்கு கொடுத்தார். இன்னைக்கு வந்து இந்த இடத்துல ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஊழியம் கற்றுக்கொண்டு நல்ல ஊழியராக உருவாகி இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை தந்தார். ஹல்லேலூயா. எல்லா இடத்துலையும் கர்த்தர் நம்ம உயர்த்துகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கணும் சொல்லுங்க அல்லேலூயா. அந்த வாக்கு இறுகப்பட்டு கொண்டாங்க, கர்த்தர் இறுகப்பட்டு கொண்டாங்க. நம்முடைய பாஸ்டரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் நல்ல ஆணித்தரமாக சார்ந்திருக்கிறவர்கள், ஆண்டோடைய சமூகத்தை அதிகமாக நாடினவங்க. அல்சோத்திரம் சொந்தம் வந்து நாங்கள் டூர்லாம் போகிறதும் பிடிக்காது. அதிகமான நேரம் தேவ ஆலயத்தில் தான் இருந்திருக்கிறாங்க. உங்களோடு கூட ஐக்கியப்பட, உங்களுக்காக பாரப்பட கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கத்தக்கதான கிருபை கொடுத்தார். இன்னைக்கு ஸ்தோத்திரம் நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்க செய்து, இன்னைக்கு ஸ்தோத்திரம் உங்கள் எல்லாருக்குள்ளும் கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தி இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு நன்மையான பரிசுத்த தகப்பனார் நமக்கு ஒரு ஆசீர்வாத கருவியாக இருந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நல்ல ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பது நிச்சயம். விசுவாசிக்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவரை பிரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரம், அவருக்கு பிரியமான இடத்துல இருங்க, அவருக்கு பிரியமானதை நீங்கள் செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்கள் போய் இந்த வருஷத்தில் தீர்மானம் பண்ணுங்க, இந்த வருஷத்தில் ஒருத்தர் நான் பைபிள் வாசித்து முடிப்பேன், தினம் நான் ஜெபம் பண்ணுவேன், தினமும் வேதத்தை தியானம் பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். சபை ஐக்கியங்களிலே நான் கண்டு கொள்வேன், பிரைஸில் கலந்து கொள்வேன். பிரைஸ்ல எல்லா சர்வீஸில் நான் மிஸ் பண்ணாமல் இந்த 52 வாரம் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், நீ கர்த்தர் உங்களை உயர்த்துறத இந்த இடத்துல சாட்சியாக சொல்வீங்க. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசிங்க நல்ல கரங்களை வைத்து வாலிபர்லாம் சத்தம் வர அழிச்சுங்க பார்ப்போம். இன்னும் நல்ல சத்தமாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? எல்லாம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம்.
இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். இந்த வார்த்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. உங்கள் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க, ஆண்டவர் மாத்திரம் நோக்கி பாருங்க. அவர் நிச்சயமா உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா. எல்லாம் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் நீர் என்ன ஆசீர்வதிக்க போற தயவுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மே ஸ்தோத்திரம். நான் நோக்கி பார்க்க தீர்மானம் பண்றேன் ஆண்டவரே. நீங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம். சொல்லுங்க பாப்பா. ஆண்டவர் பார்த்து, நீங்க தான் எனக்கு முக்கியம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த வெற்றிக்கு உம்மை நான் சார்ந்திருக்கிறேன், உம்மை நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் அது வெட்கப்பட்டு போவது இல்லை. உம்மே நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு பிரியமான இடத்துல இருக்க நான் தீர்மானம் பண்றேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உமக்கு பிரியமான இடத்துல இருக்க தீர்மானம் பண்றேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மூன்றாவது சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய கிருபை தருவீராக. அல்லேலூயா. போதகனாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் சொல்றாரு, அந்த மனத்தாழ்மை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. கிருபை நல்ல பிதாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நேரத்தில் நாங்கள் ஒன்று கூடிமை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, மகிமைப்படுத்த ஆண்டவர் தந்த பெரிய கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் எங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் உம்மையே பிரியப்படுத்த கிருபை தருவீராக. ஆண்டவர் பிரியமானவராய் இருக்கிற உம்மையை நோக்கி பார்க்க கிருபை தருவீராக ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமான இடத்துல நாங்கள் காணப்பட கிருபை தாங்க ஆண்டவரே. நீர் எங்களை உணர்த்துவீராக. பரிசுத்த ஆவியானவரே எங்க இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்துறாதீங்கப்பா. நீங்க எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்தி எங்களை சரியான பாதையில வழி நடத்துகிற ஆண்டவர், நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு பிரியமான செயல்பாடுகள் எங்க வாழ்க்கையில இருக்கட்டும் ஆண்டவரே. உடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற கிருபை தாங்க. இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ள, அந்த சத்தியத்தின்படி நாங்கள் வாழ நீர் கிருபை தருவீராக. அது எங்கள் வாழ்க்கையின் அனுபவமாய் மாற கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வருஷத்துல என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. சிறுவராயிருக்கலாம், வாலிபராயிருக்கலாம், பிரியோராயிருக்கலாம், ஒரு பெரிய உயர்வை காண கிருபை தருவீராக. நல்ல மேன்மையை தருவீராக. உங்களுடைய உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி கர்த்தருளை மேன்மையாக வைப்பீராக. ஒவ்வொரு மேன்மையாக வைப்பீராக. அப்படி செய்ய போற தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகள், புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய வழிநடத்தல் நிறைவேற்பதாக. எல்லா தேவைகளை சந்திப்பீராக. நினைக்கிறதுக்கு வேண்டிக் கொள்வதற்கு மிக அதிகமாக கிரியை செய்வீராக. குடும்பங்கள் மிகுந்த சமாதானமாக இருக்க கிருபை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல சாட்சி நிறைந்த குடும்பமாக இருக்க கிருபை தருவீராக ராஜா. எல்லா பிரயாசங்களும் வெற்றியை காண கிருபை தருவீராக ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். மற்றவர் சொல்லத்தக்கதான கிருபை நீர் செய்ய போகிற தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கும் எங்களுக்கு இடையில் எதுவும் என்றுமே வராதபடி காத்துக்கொள்வீராக ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எல்லா பிரயாணங்களையும் ஆசீர்வாதமாக்கி தருவீராக. உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. ரொம்ப முடியாதவங்களாம் நல்ல சுகம் பெறுற செய்திகள் வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா பில்லிசுனிய வல்லமைகள், எல்லா சத்துருவின் வல்லமைகள் நிர்மூலமாகி போவதாக இயேசுவே. புதிய சிருஷ்டியாய் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கிருபையில கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, இந்த நாளின் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். அது மாத்திரமல்ல, உங்கள் ஜெபக்குறிப்புகளையும் அனுப்புங்கள். வாட்ஸ்அப் எண் போடுவாங்க. நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நன்மையானதை தருவார். நீங்கள் திருநெல்வேலியில் இருப்பீங்கன்னா எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதியுங்கள். எங்களுடைய யூடியூப் சேனல் ஜாயின் ஏஜ் சர்ச் திருநெல்வேலி, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆராதனைகள், ஜெபங்கள், நல்ல பைபிள் ஸ்டடி இருக்குது. நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.